பாருங்கள், சிறுகீரை வச்சு ஒரு பருப்பு கடையில் போட்டிருக்கோம். சிறுகீரையும் துவரம் பருப்பு வச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டாக வாங்க சமைக்கலாம். எப்படின்னுட்டு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கங்க. இப்போது நம்ம சிறுகீரை வச்சு ஒரு பருப்பு கடையில் பார்க்கலாம் வாங்க. சிறுகீரை ஒரு கட்டு க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பருப்பு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு வெங்காயங்க இது ரெண்டாக பண்ணியிருக்கேன். பருப்பில் பாதி போட்டுக்கலாம், இதை தாளிச்சிக்கலாம், இது பருப்பில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், 7 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா 3 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பூண்டு, பெரிய பூண்டு உரிச்சிருக்கேங்க. பாதி கீரையில் போட்டுக்கலாம், பாதி பருப்பில் போட்டுக்கலாங்க. அதாவது புளியாங்கொட்டை 2 சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்குறேங்க. வாங்க பருப்பு கழுவின்னு பார்க்கலாம். பாருங்கள், 150 கிராம் பருப்பு, 250 கிராம் தண்ணிங்க. ஒரு வெங்காயத்தை நம்ம 5 போட்டுக்கலாங்க. பாதி வெங்காயத்தை நம்ம 5 போட்டுக்கலாம். இந்த பாதி வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க. 3 வரமிளகாயும் இந்த பாதி வெங்காயமும் தாளிக்க வச்சுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். பாருங்கள், பூண்டு பாதி போட்டுக்கலாம். இது கீரையில் போட வச்சுக்கலாம். தக்காளி கட் பண்ணி போட்டுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், தக்காளி கட் பண்ணி தான் போடணும், அப்படியே போடக்கூடாது, பூச்சி இருக்கும் உள்ள, பார்த்து போடுங்க. மஞ்சள் போட்டுக்கலாங்க. மஞ்சள் கொஞ்சமாக போடலாம், கொஞ்சம் மஞ்சள் கீரையில் போடணும், அதனால் இது பருப்புக்கு தேவையான மஞ்சள் போட்டுக்கலாம். பாருங்கள், பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வேக வச்சுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகட்டும். தண்ணி கொதிக்கணுங்க. அப்போ கீரை போடக்கூடாது, தண்ணி கொதிக்கணும். கொதிச்ச பிறகு கீரை போட்டால் தான் கலர் மாறாது. பார்க்கலாம், தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள், இது பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கின்னு கொஞ்ச நேரம் விட்டு பாருங்கள், கீரை போட்டுக்கலாங்க. ஒரு கட்டு கீரை போட்டுன்னு பார்க்கலாம், வேகட்டும். பாருங்கள், இது வெந்துச்சுன்னா 1/4 பாகம் ஆகிடுங்க. வேகட்டும். உப்பெல்லாம் எதுவும் போடக்கூடாதுங்க. உப்பெல்லாம் எதுவும் போடக்கூடாது. பார்க்கலாங்க, வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், குக் ஆயிடுச்சு. பாதி 1/4 பாகம் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கலாங்க. மஞ்சள் போட்டு 50% குக் ஆகிருக்கு. இன்னும் 50% குக் ஆகணும். பார்க்கலாங்க, வேகட்டும். பாருங்கள், கீரை பாருங்கள் வெந்துடுச்சு. நம்ம இதை கடிச்சட்டியில் மாற்றிக்கலாம். பாருங்கள், உப்பு போட்டுக்க. இப்போ தான் உப்பு போடணும். உப்பு போட்டுக்கலாங்க, தேவையான உப்பு. பாருங்கள், வேறு தண்ணி எதுவுமே கலக்கக்கூடாது. இந்த கீரையில் வந்த தண்ணி தான் கலக்கணும். பச்சை தண்ணி எதுவுமே கலக்கக்கூடாது, டேஸ்ட் வராது. பார்க்கலாங்க. பாருங்கள், இதை மத்து போட்டு கடைஞ்சின்னு வந்துடலாம். அப்புறம் தான் பருப்பு போட்டு கடையணும், அதை காமிக்கிறேன், பார்க்கலாம். பாருங்கள், இதை நம்ம மிளகா இதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கடையலாம், அப்புறம் பருப்பு போட்டுக்கலாம். மிளகா, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் எடுத்து போட்டுன்னு பார்க்கலாங்க. இது கடைஞ்சின்னு வந்துடலாம், அப்புறம் பருப்பு ஊற்றி கடையலாங்க. பாருங்கள், பருப்பு ஊற்றிக்கலாங்க. பருப்பு ஊற்றிட்டு நல்லா மேஷ் பண்ணி கடைஞ்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், பருப்பு போட்டாச்சு, கடையணுங்க. பாருங்கள், மைய கடைஞ்சாச்சு. பாருங்கள், மைய கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியில் தவிர வேறு எந்த தண்ணியும் கலக்கக்கூடாதுங்க. பச்சை தண்ணியெல்லாம் கலக்கக்கூடாது. பார்க்கலாம், இங்கே தாளிச்சிக்கலாம். கடாய் காயுது. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். வடகம் இருந்தால் வடகம் போட்டுக்கலாங்க. நம்மக்கிட்ட வடகம் இல்லை. எண்ணெய் காயிட்டோம். பாருங்கள்,
இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இதில் இது கொச்ச தண்ணி ஆல்ரெடி, இதெல்லாம் பருப்புலேருந்து இருத்த தண்ணி, கீரையிலேருந்து இருத்த தண்ணி, அவ்வளோதாங்க. இதை கலக்கிக்கலாம் நல்லா. அவ்வளோதாங்க, சாம்பார் தாளிச்சிட்டு ரெடிங்க. கட்டியாக வேணுன்றவங்க இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி, கீரை வேக வச்ச தண்ணியும் ரசம் வச்சுக்கலாம். கட்டியாக வேணுன்றவங்க அப்படியே கடைஞ்சி தாளிச்சிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு சீரகம் போட்டுக்கலாம். பொரியட்டும். பாருங்கள், வெங்காயம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கணும். பொண்ணு நேரமாக வதங்கணும். வதங்கின பிறகு பார்க்கலாம். பாருங்கள், இந்த கீரையை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை திரும்ப கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. கொதிக்க வச்சா நல்லா இருக்காது. பார்க்கலாங்க. பாருங்கள், வதங்கிடுச்சு. நம்ம இப்போ புளி தண்ணி பாருங்கள், புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி அந்த சட்டிலேருந்து கடைஞ்ச தண்ணியெல்லாம், கழுவுன தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொச்சிச்சு. நல்லா பச்சை வாசனை போகிற அளவு கொச்சிச்சுங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. பாருங்கள், இதை இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இனிமேல் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. இது கீரையை கொதிக்க வச்சா நல்லா இருக்காது. பாருங்கள், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கலரே மாறாமல் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாப்பிட்டு மீதி இருந்தால் படுக்கும்போது கொதிக்க வைக்கலாங்க. மத்தியானம் குழம்பு வச்சோம்னா நைட்டு சாப்பிட்டுட்டு மீதி இருந்தால் நம்ம நைட்டை கொதிக்க வச்சிடலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 நாளைக்கு 2 நாளைக்கு கெடாது. எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் எல்லாமே இருக்குது. கீரை குழம்பு அருமையாக செய்யுது. இப்படி தாங்க நீங்களும் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூ.